எம்மா, எதுக்கு எடுத்தாலும் இப்படி டென்ஷன் ஆகாதீங்கம்மா. அதான் என் வீட்டுக்காரி இருக்கல்ல, அவ எல்லாத்தையும் பாத்துப்பா. டேய், நீ காமெடி எதுவும் பண்ணலையே. உன் பொண்டாட்டியாவது வீட்டு வேலையை பாக்குறதாவது. எம்மா, நீங்க வீட்டுல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ ஃப்ரீயா இருப்பா. அதான் இன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன் போறோம்ல, அவ எப்படி கடகடன்னு வீட்டு வேலையெல்லாம் செய்ய போறான்னு பாருங்க. ஓ அப்படியா? அதோ உன் பொண்டாட்டி இருக்கா, அவகிட்டே ஒரு வார்த்தை கேட்டுருவோம். பொண்டாட்டி கட்டு கோப்பா இருப்பதனாலே மீச துடிக்கிது ஊதட்டுக்கு மேலே. இந்த பாட்டுக்கு ஒன்றும் குறைச்சல்லையா அவனுக்கு. பண்ணலாமா வேணாமா, பண்ணலாமா வேணாமா. சின்னா, அடியே சின்ன குட்டி. டேய், கொஞ்சிறத நிறுத்திட்டு என்னன்னு கேளுடா. டேய் சின்ன குட்டி, ஆமா என்ன பாட்டு படிச்சுட்டு இருக்க? பண்ணலாமா வேணாமான்னு? ஆமாங்க, பண்ணலாமா வேணாமான்னு யோசித்துக்கிட்டே பாட்டு பாடுறேன். எம்மா, என்ன போய் என் பொண்டாட்டிய குறை சொன்னீங்க. அவ பாத்தீங்களாமா, பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கா. அவ யோசிக்கிறதும் சரிதான், பாட்டு பாடுறதும் சரிதான். அவ என்ன பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறான்னு கேளுடா ஃபர்ஸ்ட். பூரி பண்ணலாமா இல்ல வேணாமா, பொங்கல் பண்ணலாமா இல்ல வேணாமான்னு யோசிச்சிருப்பாமா. இதுல என்ன டவுட்டு? டேய் மவனே, கடுப்பே தர. ஒரு புருஷனை நீ உன் பொண்டாட்டியை புரிஞ்சு வச்சுக்கிட்டதை விட ஒரு மாமியாரா உன் பொண்டாட்டியை நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். ஒழுங்கு மரியாதை அவ என்ன பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறான்னு கேளுடா. பண்ணலாமா வேணாமா, அட பண்ணலாமா வேணாமா. சின்னா, நீ என்னென்ன யோசிப்பன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அம்மாக்கு உன் மேல சந்தேகம். உன் அழகான மல்லிப்பூ வாயால நீ என்ன பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறேங்கிறத மட்டும் அம்மாவுக்கு சொல்லிடுறேன். நான் எந்திக்கிறதுக்கே மணி 9க்கு மேல ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 10 ஆயிடுச்சு. அதான் 10 மணிக்கு மேல பிரஸ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க. நல்ல வேளை அம்மா காரி தரையில துப்புனா, நம்ம தலையில துப்பாம போனாங்களே. பூரி பண்ணலாமா வேணாமா, பொங்கல் பண்ணலாமா வேணாமான்னு அடச்சி. இவளை பார்த்தாடா நீ மல்லிகைப்பூ வாயின, அவ பிரஸ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ அம்மா, அது நீங்க சொல்றதாமா சரி. என்னை விட நீங்க தான் அவளை நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க. டேய், இவகிட்டலாம் இப்படி பேசினா வேலைக்கு ஆகாது. நான் எப்படி பேசுறேன்னு மட்டும் பாரு. மருமகளே, ஏம்மா மருமகளே, காது கேக்குதா இல்லையா? சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க. கர்மம், மணி 10 இன்னும் பல்லு விளக்கமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியே. கிட்ட வராத, நாத்தம் தாங்க முடியல. 10 அடி பின்னாடி போய் பேசு. இவங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? என்னப்போ நான் இன்னைக்கு நேத்து பல்லு தேய்க்காத மாதிரி சொல்றாங்க. பல்லு தேய்ச்சி 10 நாள் ஆகுது. சரி சரி, 10 அடி தள்ளி வந்தாச்சு. என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்க. இங்க பாருடி, நானும் அம்மாவும் எங்க தூரத்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம். ஒரு ஃபங்க்ஷன் வீடுன்னு வச்சுக்கோயேன். இங்க பாரு, காலையில நீ சமைப்பியோ சமைக்க மாட்டியோ அது பிரச்சனை இல்ல. மத்தியால எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல சமையலா பண்ணி வச்சுக்க. ஃபங்க்ஷன்ல காலையில இட்லியும் பொங்கலும் தான் கொடுப்பாங்க. மத்தியால சம பசியோட வருவேன். நல்ல சமையலா பார்த்து சமைச்சு வச்சிருக்கணும், சரிதானே? சரிங்கத்த, சமைச்சு வச்சிருவோம். நீ சமைப்பியோ இல்ல சமைக்காம இருப்பியோ, பக்கத்துல மட்டும் வந்து பேசுறாதம்மா. என்னங்க மல்லிப்பூ வாயின்னீங்க? என்னது மல்லிப்பூ வாயா? அடப்பெடுக்காத சாக்கடை மாதிரி அவ வாய் நாறுது. இந்த கருமம் பிடிச்சவன் மல்லிப்பூ வாயின்னு வேற சொல்லி தொலைஞ்சிருக்கான். மன்னிச்சிரு சிண்டு, பல்லு தேய்க்கலனாலும் பரவாயில்ல, வாய பினாயில் ஊத்தி மட்டும் கழுவிரு ப்ளீஸ். என்ன இவங்க ரொம்ப ஓவரா பேசுறாங்க. இப்போ ஒரு 10 நாளா தான் பல்லு தேய்க்கல. இதுக்கு முன்னாடி 2 மாசம் 3 மாசம்லாம் பல்லு தேய்க்காம இருந்திருக்கேன். அப்பெல்லாம் இவங்க கண்டுபிடிச்சதே கிடையாது. இவங்க போனா போயிட்டு போறாங்க. நாம இருந்தாலும் கொஞ்ச நேரம் யோசித்து பார்ப்போம். பிரஸ் பண்ணலாமா வேணாமா, பிரஸ் பண்ணலாமா வேணாமா. மதியம் 1 மணி. மாமனுக்கு என் சின்னு என்ன சமைச்சு வச்சிருக்கான்னு தெரியலையே. சின்ன பொண்ணுதான் சமைச்சு வச்சிருப்பா, அம்மா அம்மாடி. அவ என்னவோ சமைச்சு வச்சிருப்பா, எம்மா எம்மாடி. பல்லு தேய்க்காதவ இவளுக்கு பக்குவமா சமைச்சு வச்சிருப்பான். இந்த பேருவெல்லாம் திருத்தவே முடியாது. ஐயோ, என்னடி இது? அட மர்மவளே, என்ன இது? என்னத்த நீங்க இப்படி ஷாக் ஆனா எப்படி? ஏண்டி, என்ன இது? இத்தனை பானையில போயும் பழைய சோத்தை சமைச்சு வச்சிருக்க. அடே கருமம் பிடிச்சவனே, பழைய சொத்தை எங்க இருந்துடா சமைக்கிறது? யார் வீட்லயே இப்ப வாங்கிட்டு வந்திருக்காதடா. ஆமாங்க, அத்தை சொல்றது சரிதான். நானும் சமைக்கலான்னு யோசிச்சேனா, ரசம் நேத்து வச்சுட்டாங்க, சாம்பார் முந்தானத்து வச்சுட்டாங்க, புளிக்குழம்பு 2 நாளைக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. அப்போ என்ன சமைக்கலான்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு.
பேசாம எதுவுமே சமைக்க வேணாம், பக்கத்து வீட்லயே வாங்கிட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். சரிடி, பக்கத்து வீட்டுல வாங்க போனவ ஏன்டி பழைய சோத்தை வாங்கியாந்து வச்சிருக்க? ஒரு வீடு ரெண்டு வீடு இல்லைங்க, நம்ம நயன்தாரா அக்கா வீடு, அன்னக்கிளி அக்கா வீடு, மொட்டமுனி நமிதா பாட்டி வீடு, மகேஷ் அக்கா வீடு, கடைசியா அன்னக்கிளி அக்கா வீடு வரைக்கும் கேட்டுட்டு வந்துட்டேன். அத்தனை பேர் வீட்டுல கேட்டதுக்கும் 5 பழைய சோத்து பானை இருக்கிறதுக்கு என்னடி சம்பந்தம்? ஒண்ணுமே புரியலையேட்டி. ஏத்த இப்படி அவசரப்படுறீங்க? சொல்றேன் கேளுங்க. நான் யார் வீட்டிலலாம் குழம்பு கேட்க போனானோ அவங்க எல்லாருக்குமே ரசம் வைக்கவா, சாம்பார் வைக்கவா, புளிக்குழம்பு வைக்கவான்னு குழப்பத்துல முந்தின நாள் பொங்கின சோத்துல தண்ணியை மட்டும் ஊத்தி வச்சுட்டாங்களாம் அத்தை. அம்மா, என்னப்போ என் பொண்டாட்டி மட்டும் தான் சமைக்கலங்க மாதிரி ஓவரா பேசுன. நம்ம தெருவுல எந்த பொம்பளைகளும் சமைக்கல பத்தியா? அது சரி, அவளுக்கு இன்னைக்கு சமைக்கலனாலும் நேத்து நைட்டு சமைச்ச பழைய சோறாச்சும் அவளுக்கு வீட்டுல இருந்திருக்கு. உன் பொண்டாட்டி அது கூட இல்லாத அளவுக்கு தின்னு தீத்து வச்சிருக்கா, தெரியுமில்ல உனக்கு? என்னத்த பிரச்சனை? நம்ம தெருவில் எல்லார் வீட்லயும் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டுல பழைய சோறு இல்லைன்னு தானே சொன்னீங்க. இப்ப பாத்தீங்களா, தெருவில் எல்லார் வீட்லயும் இருக்கிறத விட நம்ம வீட்டுல தான் அதிகமா பழைய சோறே இருக்கு. இந்த வக்கன பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சில்ல. வெறும் பழைய சோத்தை வச்சு என்ன பண்ண போற? எத்த பழைய சோறுன்னு சாதாரணமா சொல்லாதீங்க. இத வெளிநாட்டுல 5 ஸ்டார் ஹோட்டல்ல மெயின் மெனுவா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பழைய சோறு சாப்பிட்றவங்களுக்கு நிறைய நார்ச்சத்து கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம பழைய சோத்துல நிறைய சத்துக்கள் இருக்கு. இதுக்கு ஒரு சூப்பர் பேர் கூட இருக்கு. இதோட பேரு ஐஸ் பிரியாணி. ஐஸ் பிரியாணி. பழைய சொத்துக்கு வக்கு இல்லாம பக்கத்து வீட்டுல போய் பிச்சை எடுத்துட்டு வந்துட்டு பேச்ச பாரு பேச்சு. நீயும் உன் பொண்டாட்டியும் பக்கத்து வீட்டுல பிச்சை எடுத்துட்டு வந்த பழைய சொத்தை தின்னுங்க. நான் இன்னைக்கு பட்னியாவே கிடந்துக்கிறேன். சமைக்காமலே நம்ம வீட்டுல இவ்வளவு சாதம் வந்துருச்சுன்னு அத்தைக்கு என் மேல பொறாம. அவள் லூசாடா. ஐயோ, பழைய சோத்தை வாங்கியாந்து வச்சுக்கிட்டு அதை இவ என்னதான் பண்ண போறாளாம்? அதையாவது கேட்டு சொல்லுடா. சின்ன குட்டி, இந்த பழைய சோத்தை வச்சு என்னடி பண்ண போற? அதான் உங்க அம்மா இதை சாப்பிட மாட்டேன் பட்னியாவே இருக்காங்கன்னு சொல்லிட்டேன்ல, அம்மாவோட சேர்ந்து நீங்களும் பட்னியாவே இருங்க. நான் பெசாட்டி இந்த பழைய சோத்தெல்லாம் அரைச்சி வடகம் போட்டு விற்க போறேன். பாத்தீங்களாமா என் பொண்டாட்டியோட மூளைய? என் பொண்டாட்டி இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. ஆமா ஆமா, இவ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. இங்கிலாந்து நாட்டுல பிச்சைக்காரியா இருக்க வேண்டியவ. சின்ன பொண்ணு, அம்மா சொன்னத மனசுல வச்சுக்காத என்ன? அது எப்படிங்க? இது நம்ம அத்தைங்க. இது வரைக்கும் நான் அவங்க சொன்னதை மதிச்சது கூட கிடையாது. பின்ன எதுக்கு மனசுல வச்சுக்க போறேன்? நான் இப்போ பழைய சொத்துல வடகம் போடுற வேலையை பார்க்க போறேன். அருப்பு கோட்டை அக்கா பொண்ணு சிரிப்பா சிரிக்குது சின்ன கண்ணு. சேல உடுத்திய வாழ தண்டு பழகி பார்த்தா பச்சை மண்ணு. வாங்க அன்னைக்கிளி அக்கா, வாங்க வாங்க, வடகம் வாங்கிட்டு போங்க. அடடே, அடிக்கிற வெயிலுக்கு வடகம் போட்டு காய வச்சுட்ட போல. ஆமாக்கா ஆமா, இதுல நிறைய வடகம் இருக்குக்கா. இத விக்கிறதுக்காக எங்க அம்மா போட்டு அனுப்பிச்சு வச்சாங்கக்கா. அம்மா கையால போட்ட வடகம் சும்மா அம்சமா இருக்கும்க்கா. அதுவும் சரிதான். இவ வடை போட்டாலே வாயில வைக்க முடியாது, இதுல வடகம் போட்டானா மனுஷன் திங்க முடியுமா? அப்ப சரி, எனக்கு ஒரு 100 கிராம் வடகம் கொடு. அக்கா, இப்படி மூட்டை மூட்டையா அடுக்கி வச்சிருக்கேன், வெறும் 100 கிராம் மட்டும் கேக்குறீங்க? ஒரு கிலோ 2 கிலோ வாங்கிக்கோங்கக்கா. அடியே, நீ மூட்டை மூட்டையா அடுக்கி வச்சிருந்ததுக்காக நான் மூட்டை மூட்டையா வீட்டுல வாங்கி கொண்டு வைக்க முடியுமா? நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் வேணா ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கிறேன்டி. ஆமா, 1 கிலோ என்ன ரேட்டு சொல்ற? ஏக்கா, நீங்க கேக்குறத பார்த்தா நான் என்னப்பா 1 கிலோ 100 ரூபான்னு சொல்வேன்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லவே இல்லக்கா. 1/2 கிலோ வெறும் 50 ரூபா தான்க்கா. ஓ, வெறும் 50 ரூபா தானா? அப்ப சரிடி. ஆமா, இது பழைய சொத்து வடகமா இல்ல எப்படி? அன்னைக்கிளி, இது என்ன கேள்வி? அப்புறம் வேற எப்படி கேக்குறது? இது பின்ன உனக்கு எதுல செய்வாங்கன்னு நினைச்ச? வெறும் வீட்டுல மீந்து போனா பழைய சோத்தை வச்சுதான் செஞ்சிருப்பா. என்னக்கா சொல்றீங்க? அவ ஒரு மூடை வடகம் போட்டு வச்சிருக்கா. அவ வீட்டுல மீந்து போன பழைய சோத்தை வச்சா இவ்வளவு வடகம் போட முடியும்? நீ சொல்றதுல நியாயம் இருக்கத்தான் செய்யுது. அது இல்லாம இவ வீட்டுல ஒழுங்கா சோறு கூட பொங்க மாட்டா. நேத்து கூட சோறு இல்லைன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு தான் வந்தா. நான் தான் பழைய சொத்தை தூக்கி கொடுத்தேன். உங்களுக்கு தெரியுமாக்கா? உன் வீட்டுல மட்டும் இல்லடி, என் வீட்டுல கூட இவ பழைய சொத்தை தான் வாங்கி தின்னுக்கிட்டு அலையிறா. பின்ன எங்க இவ வீட்டுல பழைய சோறு இருக்க போகுது? இவ எப்படி வடகம் போட போறா? அடப்பாக்கீங்களா, உங்க வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த பழைய சோத்தை வச்சுதான் வடகம் போட்டு விக்கிறேன்னு கூட தெரியாம என்ன பார்த்தே கெக்கப்பன்னு பல்ல கட்டிக்கிட்டு இருக்கீங்களே. பழைய சோத்து பைத்தியங்களா.
சின்ன பொண்ணு ஒழுங்கு மரியாதை உண்மை சொல்லு, இது பழைய சோத்துல போட்ட வடகமா இல்ல வேற எப்படி? என்னக்கா என்ன பார்த்தே சந்தேகப்பட்டீங்கல்ல? எங்க அம்மா பச்சரிசிய வாங்கி பக்குவமா கழுவி. ஓ, பாட்டாவே பாடிட்டியா? பாடு பாடு. பச்சரிசிய வாங்கி பக்குவமா கழுவி அடுப்புல தான் போட்டு கொளைய கொளைய சமைச்சி. பச்சரிசிய கழுவி பக்குவமா எடுத்து அடுப்புல தான் போட்டு கொளைய கொளைய சமைச்சி. சீரக பொடிய சேர்த்து உப்பு எல்லாம் கலந்து, சீரக பொடிய கலந்து உப்பு எல்லாம் கலந்து வேட்டியத்தான் விரிச்சு வெயிலில தான் போட்ட. வேட்டிய தான் விரிச்சு வெயிலில தான் போட்டு காய வச்சு எடுத்த கச்சிதமான வடகம். காய வச்சு எடுத்த கச்சிதமான வடகம். அப்ப சரி, நான் 1/2 கிலோ வடகம் வாங்கிக்கிறேன். என்னது 1/2 கிலோ வடகம் வாங்க போறாளா? ஆமா, வடகம் என்ன ரேட்டு? நீங்க சொல்றத பார்த்தா 1 கிலோ வடகத்தை நான் என்னப்போ 100 ரூபான்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க. வெறும் 50 ரூபா தான் 1/2 கிலோ வடகம். அதான் நான் பார்த்தேன், நீ எங்க 1 கிலோ வடகத்தை 100 ரூபான்னு சொல்லிருவியன்னு நினைச்சேன். அப்ப சரி, எனக்கு ஒரு 50 ரூபாய்க்கு 1/2 கிலோ வடகம் கொடுடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.